ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 13 இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இல்லாததை இருப்பது போல் வரவழைக்கிறவராயிருக்கிறார். முடியாததை முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். அவருடைய கிரியைகள் வித்தியாசமாயிருக்கிறது. முடிந்த வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை உண்டாக்குறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.